நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசி பொருந்தும் திருமணத்துக்கு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம், எந்த ராசி பொருந்தாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இப்போ இந்த எபிசோடில் மீன ராசி பற்றி சொல்ல இருக்கோம். மீனம் என்பது 12வது ராசி, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது, குருவனுடைய ஆட்சி வீடு. இப்போ இந்த மீன ராசி அப்படின்னும் பொழுது குருவனுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க பெரும்பாலும் ரொம்பவும் உதாரண புருஷர்களாக, மற்றவர்களுக்கு உதாரண புருஷர்களாக இவர்கள் விளங்குவார்கள். அப்படின்னும் போது இவங்க பெரும்பாலும் தப்பு பண்ண மாட்டாங்க. ரொம்ப அதே நேரத்தில் இப்போது நவடேஸ் பார்க்கும் பொழுது திருமணங்கள் நிறைய லவ் அஃபேராக மாறுது. லவ் இருந்து லவ் கம் அரேஞ்சாக மாறுது. இல்லை லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு திருமணம் அதான் லவ் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணிக்கிறார். ஒரு காலத்தில் எல்லாம் பொருத்தம், இது கூட 70 ஆண்டு காலமாக தான் 70 ஆண்டு காலமாக தான் திருமண பொருத்தமே வந்துச்சுங்க. அது முன்னே இல்லைங்க. இந்த திருமண பொருத்தங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பார்த்து பண்ணுற திருமணமே சிலது சிலதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி போய் விவாகரத்து ஆகி இன்னொரு திருமணத்துக்கு காத்திருக்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது பண்ணுற திருமணம், பொருத்தம் பார்க்காத பண்ணுற திருமணம் நிச்சயமாக நிறைய டிஸ்பியூட், நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது விகிதாசார அடிப்படையை பார்த்திங்கன்னு சொன்னால் பொருத்தம் பார்த்து பண்ணது ஒரு 10லேருந்து ஒரு 15% தான் தோல்வி அடையும் அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னோம். இது கருத்து கணிப்பு இல்லை. அடுத்தது நீங்கள் இது லவ் பண்ணி பொருத்தம் பார்க்காத, இல்லை லவ்னு இல்லை, பொருத்தம் பார்க்காத திருமணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% வெற்றி தோல்வி கிடைக்கக்கூடிய ஒரு நிலை, ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படி ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம். இதுவும் கருத்து கணிப்பு கிடையாது, இது ஒரு உதாரணம் தான். ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது அதிகமாக பொருத்தம் பார்க்காத திருமணத்தில் தான் ஃபெயிலர்ஸ் அதிகம் இருக்கிறது. இது நடைமுறையில் பார்க்குற உண்மைகள். அப்போ அப்படி இருக்கும் பொழுது திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். ஏதோ ஒன்று வாங்கணும், ரிப்பேர் ஆகிடுச்சு தூக்கி போட்டு வேறு ஒன்று வாங்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் அப்படி கிடையாது. இது ஆயிரங்காலத்து பயிர். சாதாரணமாக நம்ம தமிழக கலாச்சாரப்படி பார்க்கும்பொழுது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கலாச்சாரம் ஆரம்பத்தில் இருந்துருக்கு. இப்போ அது ஒன்று டிஸ்பியூட் ஆகிடுச்சா உடனே அடுத்த மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் 2வது திருமணம் என்பது அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கலாம். பட் இருந்தாலும் மனதளவில் அது ஒரு இதுதான். நம்ம குறை சொல்லலை யாரையும். அதனால் பார்க்கும்பொழுது கொஞ்சம் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணால், அதாவது விதியாகப்பட்டது வலியுது, அதை வெல்ல யாராலையும் முடியாது. அவருக்கு 2 திருமணம் நடக்கணும்னா 2 நடந்தே தான் தீரும். அது என்ன தான் பார்த்து பொருத்தம் பார்த்தாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகிடும். அதுதான் உண்மை. ஸோ அப்போ அப்படி இருக்கும் பொழுது பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணால், அதுலேயும் நவடேஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் படித்தவங்களாயிட்டாங்க. எல்லாம் நெட்லேயே பார்த்துக்கிறாங்க, இல்லை புஸ்தகம் வாங்கி வச்சுக்கிறாங்க. என்ன ஜோசியர்கிட்ட போய் அங்கே போய் நிற்கணுமா, நம்மளே புஸ்தகத்தை வாங்கி பார்த்துக்கிட்டா போகுது அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்க பொருத்தம் 7 பொருத்தம் இருக்குதுங்க, 8 பொருத்தம் இருக்குது, பேஷாக பண்ணலாம் அப்படின்னு ஓகே பண்ணி, திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் சொல்கிற மாதிரி கணவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அசால்ட்டாக எந்த விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது பார்த்து தான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம வெறுமனே நட்சத்திரத்தை பொருத்தத்தை நாங்கள் ஜோசியர் யாரும் பார்க்க மாட்டோம். முதல்ல உங்கள்
ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை கொண்டு வரீங்க, ஆணுடைய ஜாதகத்தையும் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு என்ன இவங்களுக்கு 2ஆம் இடம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு 2ஆம் இடம் எப்படி இருக்குது, 7ஆம் இடம் எப்படி இருக்குது, ஆணுக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குது, குழந்தை பாக்கி 2 பேருக்கும் இருக்கா, 12ஆம் இடம் சிறப்பாக இருக்கா. 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் தாம்பத்திய உறவு எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிற இடமே 12 தான். ஸோ அப்போ 12ஆம் இடம் எப்படி இருக்குது, சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு. சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு பெருசாக லௌகீக வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு சந்தோஷமே இருக்குன்னு சொல்ல முடியாது. அது பல காரணங்கள் இருக்கலாம். நீச்சபங்கம் அடையலாம். அப்புறம் அதாவது என்ன சொல்கிறது, இவர் வீட்டில் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தால் கூட ஓகே தான். பட் இருந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் சுக்கிரன் நீச்சப்பட்டாலோ 7ஆம் இடத்து அதிபதி நீச்சப்பட்டாலோ இல்லை சரியான இடத்துல துஸ்தானத்தில் போய் உக்காந்தாலோ அந்த என்ன சொல்கிறது தாம்பத்திய உறவில் வந்து ஒரு ஈடுபாடு ஒரு சந்தோஷம் அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம 10 பொருத்தத்தை நம்ம ஏன் வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, பொருத்தம் பார்த்து பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இருக்காது. பெரியவங்க வந்து அந்த காலத்தில் சொல்லாமலாம் போயிட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஜாதகம் இன்றைக்கி வந்து அது சயின்ஸ் வித் மேத்ஸ் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பெருவாரியான ஜனங்களால். அதே மாதிரி பொருத்தம் 70 வருஷமாக தான் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு 60லேருந்து 70 ஆண்டு காலமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நமக்கு கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுபடி நடந்தோம்னு சொன்னால் ஓரளவுக்கு வாழ்க்கை அவங்க போட்ட பாதையில் நம்ம நடந்து போயிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம புது ஒரு ரூட்டு போட்டால் தான் நமக்கு கரடமுள்ளாக மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 10 பொருத்தம் ரொம்ப முக்கியங்க. அது என்ன 10 பொருத்தம்? சில பேர் 15, 12, 19 கூட இருக்குது சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பெருவாரியான ஜோதிடர்கள் தசவித பொருத்தத்தை தான் கையில் எடுக்கிறாங்க. 10 பொருத்தம் தான் சொல்கிறாங்க. அது என்ன 10 பொருத்தம் அப்படின்னா, தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மாகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, வசியம், ரஜ்ஜு, வேதைன்னு 10 பொருத்தம். சரி, இந்த 10 பொருத்தமும் கண்டிப்பாக வேணுமா? எத்தனை பொருத்தம் வேணும், இருந்தால் போதுமானது அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 பொருத்தம் இருந்தாலே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் 5 பொருத்தம் இருந்தால் ரொம்ப ஓகே, உடனே சரின்னு சொல்லிடலாம். அது அந்த 5 பொருத்தம் என்னென்ன பொருத்தம்னா, ஃபஸ்ட்டு திருமண பொருத்தத்தில் தலையாய பொருத்தம் தினப்பொருத்தம், 2வது கணப்பொருத்தம், 3வது யோனி, 4வது ராசி பொருத்தம் அல்லது ராசி அதிபதி பொருத்தம். இது 2த்தில் ஏதாவது ஒன்று. 5வது ரஜ்ஜு நூல் பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம், தாலி பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ இது 5வது பொருத்தம். இந்த 5 பொருத்தம் இருந்தாலே நிச்சயமாக ஓகே பண்ணி திருமணத்தை பண்ணால் எந்த பிரச்சனையும் 100% வெற்றி கிடைக்கும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏதாவது வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகக்கூடிய ஒரு நிலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ தினப்பொருத்தம்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். பெண்ணின் நட்சத்திரத்தில் இருந்து ஆணின் நட்சத்திரம் வரை எண்ணிக்கொண்டே வந்தோமானால் அதனுடைய தொகை 9ஆல் வகுக்க மீதி 3, 5, 7 வந்தால் அசுபம், மற்றவை சுபம். கணப்பொருத்தம் அது அதே நேரத்தில் இந்த தினப்பொருத்தத்தில் ஒரு பிரிவு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் ஒரே நட்சத்திரமாக இருக்கலாமா அப்படின்னு இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது யாக நட்சத்திரம் செய்யலாமாங்க, யாக ராசி செய்யலாமாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கண்டிப்பாக செய்யலாம். ஜோதிட கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 8 நட்சத்திரத்தை குறிப்பிட்டு அந்த நட்சத்திரத்தில் ஆண் பெண் பிறந்திருந்தால் நிச்சயமாக செய்யலாம். உதாரணத்துக்கு ரோகிணி நம்பர் 1 வருது. ரோகிணி வந்து பெண் நட்சத்திரமாக இருந்து ஆணும் ரோகிணியாக இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். அதே மாதிரி திருவாதிரை பெண்ணாக இருந்து ஆணும் திருவாதிரையாக இருந்தால் செய்யலாம். அப்படி மகம், அஸ்தம், விசாகம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதின்னு 8 நட்சத்திரத்தினுடைய பேரை உச்சரிக்கிறாங்க. இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அப்படின்றாங்க. ஆனால் முன்னொரு காலத்தில் வந்து 8 வயசு 5 வயசு வித்தியாசம்லாம் இருந்துச்சு. இப்போ நவடேஸ் பார்த்தா 1 வயசு 2 வயசு வித்தியாசம் தான் வருது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த
நட்சத்திரங்களில் இப்போ தசா சந்தின்னு ஒன்று பார்க்க சொல்கிறாங்க. இப்போ தசா சந்தி நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் இப்போ வேறு ஒரு இது இருக்கும்பொழுது இதுக்கு தசா சந்தி வரக்கூடாதுன்னு ரொம்பவும் நம்ம இது பண்ணுறோம், செக் வைக்கிறோம். இல்லைங்க இது தசா சந்தி வருதுங்க, வேண்டாங்க, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருங்க, சந்திப்பாங்க அப்படின்னு. அப்போ இதில் தசா சந்தி வராதா? இது ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். அப்படியே இருந்தாலும் கூட இப்போ ரோகிணி பையனாக இருந்து பொண்ணு ரோகிணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் தசா சந்தி வரும். 2 வயசு 1 வயசு வித்தியாசம்னா 8-9 வருஷம் அந்த ஒரே தசை தான் நடக்கும். அப்போது இவங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதில் இந்த 8 நட்சத்திரத்துக்கு தசா சந்தி வந்தால் எந்த குறையும் இருக்காது என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கணப்பொருத்தம். நட்சத்திரங்களில் தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம் என்ற 3 பிரிவுகள் உண்டு. கணத்தை பொறுத்தே ஒருவரின் குணம் அமைகிறது. தேவகணத்தில் பிறந்தவர் எப்பொழுதும் உயர்ந்த எண்ணங்களோடும் செய்கைகளோடும் தான் என்ற கர்வத்தோடும் இருப்பார்கள். மானுஷ கணத்தில் பிறந்தவர்கள் எல்லா மனிதர்களோடும் நன்கு ஒட்டி உறவாடி எதற்கும் வளைந்து கொடுத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ராட்சச கணம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் பிறந்தவங்க எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவராக இருப்பார். வளைந்து கொடுத்து வாழ தெரியாதவராக முடியாதவராக இருப்பார். அப்போது ஒரு பெண் தேவகணம் அப்படின்னு சொன்னால் ஆணும் தேவகணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. மனுஷகணம் பெண்ணா அது ஆண் மனுஷகணம், ராட்சசகணம் பெண்ணா அது ராட்சசகணம் ஆண். இப்போ 1-2 விதிவிலக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தால் காலங்கள் பத்தாது. ஸோ இப்படி இந்த கணப்பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் யோனி ரொம்ப ரொம்ப முக்கியம். யோனி என்றால் ஆண் பெண் உடல் உறவு உறப்பு என்று பொருள். கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான தாம்பத்திய உறவு இருக்க வேண்டுமானால் இந்த பொருத்தம் நிச்சயம் இருக்க அவசியமாகிறது. ஏன்னு சொன்னால் யோனி இல்லைன்னா குழந்தை பாக்கியமே இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னால் அந்த வீடே ஒரு என்ன சொல்கிறது, வெறுமை இருக்கும், வெற்றிடமாக இருக்கும், காணப்படும். அதாவது மழலை பாக்கியம் இருக்காது, மழலை சொல் கேட்க முடியாது, ஒரு சந்தோஷம் இருக்காது. ஒருத்தருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க, ஒருத்தருக்கு சண்டை சச்சரவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கட்சியில் பிரிய வேண்டிய கூட சூழல் வரும். அதனால் இந்த தாம்பத்திய சுகம் உறவுங்கிறது ரொம்ப முக்கியம்தான். அப்படி இருக்கும்பொழுது யோனி கண்டிப்பாக முக்கியம். யோனி இல்லைன்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை, தாம்பத்திய உறவுலையும் ஒரு சிறப்பு இல்லைன்னு சொன்னால் அப்போ தம்பதியர்கள் பிரிந்து விடுவார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போ அப்படி இருக்கும்பொழுது ராசி அதிபதி பொருத்தம் 2 இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ ராசியை பார்த்தோம்னு சொன்னால் ராசி பொருத்தத்தை பற்றி நம்ம டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்ணின் ராசியிலிருந்து எண்ணும்பொழுது ஆணின் ராசி 6க்கு மேல் வந்தால் உத்தமம். அதாவது 6வது ராசி இருக்கக்கூடாது, 7வது ராசி சப்தம ராசி இருந்தால் ரொம்ப ரொம்ப உத்தமம்னு நிறைய ஜோதிட கிரந்தங்கள் வலியுறுத்தி சொல்கின்றன. 8வது ராசி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ அடுத்தது வசிய பொருத்தம். பெண்ணின் ராசியும் ஆணின் ராசியும் ஒன்றுக்கொன்று வசியமுடையதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ராசிக்கும் எந்த ஒரு ராசி வசியமுடையது என்பதை பற்றி ரொம்ப வலியுறுத்தி ஜோதிட கிரந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மீனத்துக்கு வசியமுடைய ரொம்பவும் 100% பொருத்தமுடைய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு மகரம். இந்த 2 ராசியும் கட்டினீங்கன்னு சொன்னப்போ மீன ராசி பெண்ணுக்கு மகர ராசி பையன் தனுசு ராசி பையனாக இருந்தால் 100% ஒத்து போயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ரிஷபம் துலாம் நிச்சயமாக கட்டக்கூடாது. ஏன்னு சொன்னால் மீனம் என்பது குரு, தேவகுரு, இவங்க அசுரகுரு. ஸோ அதனால் ரிஷபம் துலாம் நிச்சயமாக செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் என்ன, அதில் ஒரு சில நட்சத்திரங்கள் பொருந்துமாங்க, பொருந்துச்சு நாங்கள் திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பொருந்தினாலும் திருமணம் பண்ணிட்டா என்ன, அதுக்கு என்ன ஒரு பரிகாரம் ரெமிடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த நட்சத்திரம் வரும் இல்லையா, ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் வரும் இல்லையா, அன்னைக்கு கணவன் மனைவி 2 பேரும் தம்பதிகள் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை செய்கிறது, அதாவது சங்கல்பம் செய்துக்கிறது ரொம்ப சிறப்பு. சாமி சன்னிதானத்தில்
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை ஆகிடும். இப்போது 1, 5, 9 திரிகோண ஸ்தானாதிபதிகளுடைய ராசிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ மீனத்துக்கு மீனம் 1, 1ஆம் இடம், 5ஆம் இடம் கடகம், விருச்சிகம் 9ஆம் இடம். அப்போ 1, 5, 9 சிறப்பாக இருக்குது அப்படின்னா மீனம் ஓகே, கடகம் ஓகே, விருச்சிகம் ஓகே. இது 2வது லிஸ்ட், செகண்ட் லிஸ்ட்டு, 2வது விகிதாச்சாரத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்போ 3வது விகிதாச்சாரம் அப்படின்னும் பொழுது 3, 7, 11 சொல்கிறாங்க. 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனத்துக்கு 3ஆம் இடம் உங்களுக்கு, அதாவது மேஷம் ரிஷபம் வருது. ரிஷபத்தை தான் நம்ம கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த 3ஆம் இடத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. 7ஆம் இடம் கன்னி ஓகே, 11ஆம் இடம் மகரம் ஓகே. ஸோ இந்த ராசிகள்லாம் இப்போ மறுபடியும் படிக்கிறோம். மகரம் தனுசு ராசிகள் நம்பர் 1 ராசிகள், அதாவது 100% வசிய பொருத்தமுடைய அற்புதமான ஒரு ராசிகள். இதை பொருத்தலாம். எதை பொருத்தக்கூடாது அப்படின்னும்போது ரிஷப ராசி துலா ராசியை பொருத்தக்கூடாது. 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய மீனம் கடகம் விருச்சிகத்தை பொருத்தலாம். 3, 7, 11 என்று சொல்லக்கூடிய கன்னி மகரம் போன்ற ராசிகளை பொருத்தலாம். இப்போது நம்ம மீன ராசிக்கு எந்தெந்த ராசிகள் பொருந்தும், எந்தெந்த ராசிகள் பொருந்தாது அப்படின்னு நம்ம சொன்னோம். நன்றி, வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.